ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3 பார்த்துட்டு கண்டிப்பாக முத்துக்குமர ரசிகர்லாம் வந்துட்டு செம்ம ஷாக் ஆகிருப்பீங்க. நானுமே செம்ம ஷாக்கில் தான் இருக்கேன். என்னடா நடக்குது, ஒன்றுமே புரியலையப்பா. என்ன பிக் பாஸ் விட்டுட்டு முத்துக்குமரன் வெளியே போயிட்டாப்லையா? ஆனால் போனால் நம்மளுக்கு நியூஸ் இனிமேல் வந்திருக்கணும். ஆனால் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா 50,000 இவர் வந்து வின் பண்ணிட்டார்ன்ற ஒரு அப்டேட் வருது. ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பம் தான் இருக்குது. பட் என்னோட நம்பிக்கை என்னென்னா, கண்டிப்பாக முத்துக்குமரன் வெளியே போயிருக்க மாட்டார். அப்படி தான் என்னோடய நம்பிக்கை. பட் ஆனால் இந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டைமிங் முடிஞ்ச மாதிரி இருக்குது. என்ன நடக்குது, ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க, பணப்பெட்டியில் ஒரு வரலாறு காணாத ஒரு விஷயம். பணப்பெட்டியை கண்டிப்பாக வந்துட்டு அந்த எடுத்தே ஆகணும். எடுத்தா நீ உள்ளே, எடுக்கலாம் நீ வெளியே, அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது. பணப்பெட்டி எடுத்தால் நீங்கள் உள்ளே இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஆர்ஜி ஆனந்தி அதை படிக்கிறாங்க. முதல் பணப்பெட்டி மதிப்பு 50,000 ரூபாய். அந்த பணப்பெட்டி இதுக்கு வெளியில் இருக்குது. முதல்ல இந்த டோருக்கு ஒரு டோர் தான் நினச்சேன் மெயின் டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் இன்னொரு டோருக்கு பொழுது அதுவும் இருக்குது. 2 டோரை இன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நேரம் 15 செகண்ட். 15 செகண்டில் 30 மீட்டர் போய் எல் ஷேப்பில் போய் அந்த பக்கம் எண்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு ஓடி வரணுமா? இதெல்லாம் சான்சல் ரொம்ப டஃப். எப்படி வராது தெரியுங்களா? மூச்சு பிடிச்சிட்டு ஓடிடுறாரு ஃபஸ்ட்டு. அதே மாதிரி சொன்னவனே அதில் ஒன்று சொன்னாங்க, முதலில் அறிவிக்கும் நபர் இந்த பணப்பீட்டு எடுக்க போகலாம் அப்படின்ட்டு. ரயான் எந்திரிக்கிறாரு. ஆனால் முத்துக்குமரன் கடற்கன்னு போயிடுறாரு. ரயானுக்கு மேபி இல்லை வேகமாக போய் அவரும் வந்து நான் போகிறேன்னு சொல்லியிருப்பார். மேபி அவருக்குள்ளே ஒரு டவுட் இருந்திருக்கலாம். சரி அவன் போகிறான்னு விட்டுருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்துட்டு அனுப்பிட்டு அதுலேருந்து நம்ம வந்து அடுத்த வியூகத்தை அமைக்கலாம் கூட நினச்சிருக்கலாம். இவர் போய் கையை காமிச்சிடறாரு. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்களோட முதல் வாய்ப்பு ஆரம்பிக்குன்னு. அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஓடுறாரு மனுஷன், தீயாக ஓடுறாரு. உயிரை கையில் பிடிச்சிரு. ஏன்னா ஃப்ரம் டே 100 நாள் உழைப்பு போட்டது. இந்த ஒரு விஷயத்தால் போயிடக்கூடாது. ஏன்னா டோர் மூடிடும். என்ன ஆகப்போ தெரியல. போயிட்டு அந்த பெட்டி எடுத்துகிட்டு வர அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கத்துறாங்க. சவுந்தரெல்லாம் கீழே உக்காண்டாங்க. பவித்ர தலைமையில் கையை வச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜாக்கிங் ஃபீல் பண்ணுறாங்க. இவர் கையை கட்டார். யார்? விஜய் விஷால். ரயான்லாம் பார்த்துட்டாங்க. பையா போல் போயிட்டான் போல இருக்குது, நம்மளுக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சின்ற மாதிரி. ஏன்னா முத்துக்குமரன் போயிட்டார்னா விஷாலை கண்டிப்பாக வந்து டைட்டில் ஒன்று ஆக்கிடுவாங்க. ரயான் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து 6th பிளேஸில் இருப்பாங்க. மற்றபடி ரன்னராக வந்துட்டு நம்மளோட சௌந்தர்யா ஜாக்கின் அறிவிச்சிருவாங்க. இதுதான் உண்மை. முத்துக்குமரன் தான் இப்போ நிறைய பேருக்கு தொல்லை. ஸோ இங்கே என்ன நடக்க போது தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து முத்துக்குமரன் வெளியே போயிருக்க மாட்டார். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டுற மாட்டாங்க. அவரும் விட்டுற மாட்டார். ஏன்னா அந்தளவுக்கு திறமையான ஒரு பர்சன். பட் இருந்தாலும் பதப்பதைக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு இந்த அப்டேட் நேற்றுலேருந்து வந்துட்டுருக்கு, அவர் வின் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த வின் பண்ணியிருப்பார், உள்ளே தான் இருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.